இதுல விஜய் ஃபேன்ஸ்னால மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா 2011 தீபாவளி வரைக்கும் பயங்கரமா முருகதாஸை கடிச்சிக்கிட்டு இருந்த அதே விஜய் ஃபேன்ஸ் ஒரே ஒரு ட்வீட்ல அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சு இனி முருகதாஸ் தான் என்னோட ஃபேவரட் டைரக்டர் அப்படின்னு மாறினாங்க. பாப்பா தள்ளி போய் விளையாடு அப்படிங்கிற அந்த ட்வீட் இப்பவும் ட்விட்டர்ல அந்த ட்வீட்டை எடுத்து அடிக்கடி பார்த்து ஆர்காசம் ஆயிக்குவாங்க ஓஜி அனில்ஸ். ஆடியோ லான்ச் ஆச்சு. கடந்த ஒரு 3-4 படமாவே ஆடியோ பெருசா இல்லை, இருந்தாலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்காரு, கண்டிப்பா இந்த ஆடியோல பெட்டரா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூகுள் அப்படிங்கிற ஒரு சாங் 2005 சச்சின் படத்துல வாடி வாடி சாங்கை பாடினதுக்கு அப்புறம் விஜய் பாடுறதே மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எந்த படத்துலையுமே அவர் பாடினதே இல்லை. அந்த ரொம்ப நாள் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணதுதான் துப்பாக்கியில வர கூகுள் சாங். அந்த சாங்கை விஜய் பாடின விதம், மதன் கார்கியோட லிரிக்ஸ் எல்லாமே டாப் நாச்சு. படத்தோட ஹைப்பை கொஞ்சம் பெட்டர் பண்ணதே அந்த கூகுள் சாங் தான். அப்படி 2012 தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரஜினி ரெக்கார்ட் ஓப்பனிங் பில்லா 2 கிட்ட இருந்தது. அந்த ரெக்கார்டை 2012 தீபாவளியில துப்பாக்கி பிரேக் பண்ணுச்சு.